ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ் கேக் பார்க்க போகிறோம். நம்ம கை தான் சும்மா இருக்காது. வேலை இருந்துச்சுன்னா அதிகமாக வேலை இருக்கேன்னு நம்ம புலம்பி தவிக்கிறோம். இதே வேலை இல்லைன்னா என்னமாவது பண்ணி செஞ்சு பார்க்கலாமான்னு தோணுது. நம்ம மைண்டை நம்மளாலே புரிஞ்சுக்கிற முடியலப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 10 கிராம் சுகர் பவுடர் போட்டுக்கலாம். பீட் பண்ண முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணேன். இப்போ பீட் பண்ணதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், மைதா மாவு 1 கப், சோடா மாவு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் ஜலிச்சு போட்டுக்கலாம். எனக்கெல்லாம் தோணுச்சுன்னா உடனே செஞ்சு பார்க்கணும்னு தோணும். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. அப்படி தான் எல்லாத்துக்கும் தோணும் போல் இருக்குது. அவ்வளோதான்ப்பா, எல்லாத்தையும் ஜலிச்சாச்சு. கலக்கின மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக 3 ஸ்டெப்பாக போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில், ஒரு 125 ml ஆயில் எடுத்துருங்க. மாவு கொஞ்சம், ஆயில் கொஞ்சம், அப்படி போட்டு 3 தடவையாக போட்டு கிளக்குங்க. ஒரே சைடாக, ஒன் சைடாக போட்டு கலக்கணும். ரொம்ப ஹார்டாக போட்டு கலக்கக்கூடாது. கேக் வந்து நல்லா வராது. பத்தலைன்னா 1 கப், சின்ன மெசரிங் கப்பில் 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒன் சைடாகவே கலக்குங்க. இட்லி மாவு பதத்துக்கு வந்துடணும். மாவு நல்லா கலக்கியாச்சு. இப்போ ஒரு ட்ரையரில் நெய் தடவி, எண்ணெய் நெய் எதாக இருந்தாலும் தடவிக்கலாம். தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு, நான் என்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு, பட்டர் ஷீட் போட்டு மேலே கலக்கின மாவு எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஊற்றி டீப் பண்ணுங்கள். நல்லா தட்டி விடுங்க. அப்போ தான் ஒரே ஈக்குவலாக வரும் மாவு. எங்களுக்கு அவன் இல்லாதனால நம்ம கடாயில் வச்சு சூடு பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சு மூடி வச்சிடலாம். 30 நிமிஷம் சென்று திறந்து பார்க்கலாம். இஸ் ரெடி, கேக் இஸ் ரெடி. எங்களுக்கு அழகு போல் கேக் வந்திருக்குப்பா, மாஷா அல்லாஹ். ஐசிங் பண்ணுற வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அச்சோ, அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கொண்டு வா. அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய ரெகுலர் வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும்.